பிரபாகரன் இருந்த இடத்தில் சீமான் இருந்திருந்தால் புடுங்கிருப்பியா? ஏய், எவ்வளோ சீரியஸாக பேசிக்கிறீங்க, ஆக்ரோஷமாக பேசிக்கிறீங்க, புடுங்கிருப்பன்ற. நிஜமாடா, பிரபாகரன் இந்த இடத்துல வந்து நான் இருந்திருந்தேன் என்ன அப்படின்னா அப்படியே ஈழத்தை நட்டமாக நிப்பாட்டு மாட்டா, சொன்னா நம்புடா. சரி, என்ன சொல்றேன் தெரியுமாங்க, அதாவது உன்னுடைய ஓலாக்கள்லாம் கொண்டு போய் விடுறதுக்கு கேட்கறதுக்கு நான் நாம்கு முட்டை கட்சியுடைய தற்குறி தம்பி கிடையாதுன்னு சொல்றான். சூட்சமத்தை கண்டுபிடிச்சா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம நாம்கு முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மேடையில் பிராக்டிக்கல் விஷயங்கள் எது, பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எது அப்படின்ற மாதிரிலாம் தெரியாமல் ஏட்டிக்கு மூட்டியாக வாய்க்கு வரதை அடிச்சு விடுறது. அவர் பேசுகிற பார்த்தோன்னே நாம்கு முட்டை கட்சி தற்கூரி தம்பிகள் ஆகா அச்சரா பலே வளைய தேவா அண்ணன் பயங்கரமாக சோக்கா பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி அவருக்கு முன்னாடி சில நபர்கள் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கல் எது, ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எதுன்னு தெரியாமல் நம்பியதன் விளைவால் ஒரு சில நாம்கு முட்டை கட்சியுடைய தம்பிகள் தன்னுடைய லைஃப்பை தொலைச்சிட்டு தெரிகிறாங்க. ஸோ அதான் சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது வைரலாக போய்கிருக்கு. ஸோ வந்து நானும் கூட என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைய தினத்தில் கமிஷன் ஆஃபீஸில், மதுரை மாவட்டத்தில் கமிஷன் ஆஃபீஸில் என்னுடைய மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் சரவணன் அவர்கள் அவரை போய் கூட்டிட்டு போய் கமிஷன் ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா என்னையும் கூட ஆபாசமாக கொச்ச திட்டிருக்கானுங்க. ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அப்படின்ற மாதிரி விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அந்த நபருக்கு வலை வீசி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க மட்டும் கிடையாது, ஏறக்குறைய 42 நபர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் வலை வீசி இருக்கானுங்க. இவங்க வந்து ஏன்ட்ட மட்டும் கட்டவாத்தில் பேசுகிற யூடியூப் ரூட்டர்ஸ், கரிகாலை, அதே மாதிரி வந்து ஸ்ரீதேவியா இருப்பாங்க தெரியுமா, ஸோ அவங்க இந்த மாதிரி அனைத்து சமூக வலைத்தள களமாடுகின்ற நபர்கள் எல்லாத்துக்குமே போய் இந்த மாதிரி ஏட்டிக்கு முடியாக பேசியிருக்கானுங்க. ஸோ அவங்க மேலே எல்லா மேலும் கம்ப்ளைண்ட் ஆகிருக்குது. ஸோ ஏறக்குறைய இன்றைக்கி 42 நபர்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் வலை வீசி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கு. ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அஜெண்டா வச்சு செயல்படுறானுங்க. அந்த அஜெண்டாவில் முக்கியமான நபர்கள் யாருன்னா சீமான், இடும்போன கார்த்தி, சாட்டை துரைமுருகன். அதனுடைய விவரங்கள் என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதான் மக்களே, ஒன்றும் கிடையாது. இந்த நாம்கு முட்டை கட்சியுடைய சீமான் இருக்கார் தெரியுமா, இவங்க வந்து ஒரு வகையான அஜெண்டா வச்சு வேலை பார்க்குறாங்க. அது என்ன அஜெண்டா அப்படின்னா, இவங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குழு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இந்த வாட்ஸ்அப் குழுவில் இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருப்பாங்க தெரியுமா, தற்குறி தம்பிங்க. அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்னா வந்து ஒரு 18 வயது நிரம்பிய நபர்கள், ஒரு 20 வயது நிரம்பிய நபர்கள். இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து அரசியல் களம்னா என்ன, ரியாலிட்டினா என்ன, ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் என்ன, இந்திய நாட்டினுடைய அரசியல் நிலவரங்கள் என்ன, நம்மளுடைய முதன்மையான எதிரி அப்படின்ற மாதிரி இந்த பேசிக்கான அடிப்படை விஷயங்கள் எதுவுமே தெரியவே தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், சீமான் இருந்திருந்தால் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி ஆக்ரோஷமான பேச்சுகள் பேசி அவர் வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற நபர்களை தான் ஒரு வாட்ஸ்அப் குழு ரெடி பண்ணி அந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து சேர்த்துக்கிறாங்களாமா. அதாவது அதனுடைய அட்மின் பார்க்குறப்ப சீமான் அவர்கள், அதே மாதிரி இடும்போன கார்த்தி, சாட்டை துரைமுருகன். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் தான் இதனுடைய அட்மினாக இருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில், ட்விட்டர் வலைத்தளத்தில் இந்த மாதிரி சீமானவருடைய பொய்மைத்தன்மைகள் எல்லாமே அதனுடைய முகத்திரையை கிழித்து இதனுடைய உண்மைத்தன்மைகள் இதுதான் அப்படின்ற மாதிரி களமாடுகின்ற நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி களமாடுகின்ற நபர்களுடைய ஐடிகள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து ஷேர் செய்யப்படுகின்றது. அது டேரெக்டாக சீமானவர்களே சில நேரங்கள் ஷேர் பண்ணுறாராமா. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன், மஞ்சப்பொடி மாமா, இடும்போன கார்த்தி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே பர்சனலாகவே யார் யாரெல்லாம் வந்து சீமானவர்களுக்கு எதிராக உண்மைத்தன்மைகளோடு பேசுகிறாங்களோ அவங்களுடைய ஐடியை வந்து டேரெக்டாக இந்த வாட்ஸ்அப் குழுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறது. ஷேர் பண்ணோடனே நான் சொன்னேன் இல்லையா, அரசியலே அறியாத அந்த இன்சியல் ஸ்டேஜில் இருக்க தம்பிகள் அதை பார்த்தோன்னே ஆகா எங்கள் அண்ணனை வந்து இப்படி பேசுகிறான்டா அப்படின்னு சொல்லி ஆபாச வார்த்தைகள், அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் ஆபாச வார்த்தைகளில் கெட்ட வார்த்தைகளில் கமெண்ட்லாம் போடுவானுங்க. ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2-3 இதை காட்டுறேன், நீங்களே பாருங்கள், டிஸ்பிளேல காட்டுறேன், எப்படிலாம் ஆபாசமாக எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஆபாசமாக போடுவானுங்க. பாருங்கள், எனக்கு ஆபாசம் எழுதியிருக்கானுங்க, ஸ்ரீவித்யா அவர்களுக்கு ஆபாசம் எழுதியிருக்கானுங்க, கரிகாலனுக்கு எழுதியிருக்கானுங்க, யூடியூப் ரூட்டர்ஸ் அவர்களுக்கு எழுதியிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி சீமானவருடைய பொய்கள் எல்லாத்தையுமே அதில் அது தோல் உரிச்சு காட்டுகின்ற யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆபாசமே திட்டி வச்சுட்டு வந்துடுறது. ஸோ சில நேரங்களில் வந்து சீமானே டேரெக்டாக வந்து என்ன பண்ணுவார்னா, தம்பி இவங்களை போட்டு அடிங்கப்பா, இந்த ஐடிகளை போட்டு அடிங்கப்பான்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுருவாராமா, அந்த வாட்ஸ்அப் குரூப்பு அனுப்பிச்சி விட்டுருவாராமா. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 2 நபர்கள் கைதாயிருக்காங்க. அந்த 2 நபர்கள் கைதான நபர்கள் வந்து ஒப்புதல்
வாக்குமூலம் கொடுத்துருக்கானுங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக, 2-3 இல்லை, ஒரு வாரம்னு நினைக்கிறேன். அப்போ நாம் கூமுட்டை கட்சியுடைய மதிப்பிற்குரிய அண்ணன் குடிகாரன் சீமான் வந்து வருண்குமாரை பற்றி பேசினார் இல்லையா, எஸ்பி வருண்குமாரை பற்றி கெட்ட வார்த்தையில், ஆபாசமான வார்த்தைகளில் ஒரு வார்த்தை எல்லாம் பேசினார் இல்லையா. ஸோ அந்த விவகாரத்தில் வருண்குமார் அவர்கள் ஏதோ ஒரு கவிதை ரீதியாக ட்விட்டர் வலைத்தளத்தில் பதிவுகள் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து ஒரு தம்பி என்ன பண்ணியிருக்கான், எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே நீங்கள் இறந்து விடுங்கள், இல்லைன்னா உங்களுடைய உயிர் உங்களோட இருக்காது, உங்களுடைய சந்ததிகளே இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கான். ஸோ இதை பார்த்தோன்னே வருண்குமார் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணார். கம்ப்ளைண்ட் பண்ண அடிப்படையில் ஒரு 2 நபர்கள் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். அதாவது கஞ்சிக்கே வழி இல்லாத நபர் மாதிரி தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்தா. அவர் தற்குறி தம்பியை இந்த வேலையில் ஈடுபட்டால் கூட பரவாயில்ல. இந்த நபர்லாம் பார்த்தா ரொம்ப வயசான நபர் மாதிரி இருக்காரு. ஸோ வந்து அரசியல் அறிவு இல்லாத மூளை மழுங்கடிக்கப்பட்ட நபர் மாதிரி இருக்கார். இன்றைக்கி வந்து அவருடைய குடும்ப குட்டி யார் பார்க்க போகிறா, குடியாரன் சீமான் பார்க்க போகிறாரா? ஸோ இந்த மாதிரி வருண்குமார் ஐஏஎஸ் வருண்குமார் எஸ்பி அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இவங்க கைது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் யாரெல்லாம் சீமான் அவருடைய முகத்திரை கிழிக்கிறாங்களோ அவங்களுடைய ஐடிக்கள் அந்த குழுவுக்கு ஷேர் பண்ணப்பட்டு அதன் மூலமாக இந்த தற்குறி தம்பிகள்லாம் ஒரே நேரத்தில் போய் கெட்ட வார்த்தையில் எழுதி வச்சுட்டு வர்றது. ஸோ இந்த வேலையை தான் அவங்க தொடர்ச்சியாக பார்த்துக்கிருக்காங்க. ஸோ இதனை வந்து காவல்துறை அதிகாரிகள் கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த விசாரணையை வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குழு எங்களுக்கு இருக்குது, அதில் டார்கெட் வரும், அந்த டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சில தரவுகள்லாம் ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்திருப்பதாக சில செய்திகள்லாம் வெளிவந்திருக்கின்றது. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்கிற அஜெண்டாவே. ஸோ இதன் மூலமாக சில நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் வந்து தயவுசெய்து ஈல்டாயிர வேணாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் முனைவர் தொழில் திருமாவளவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டமும் பேசியிருப்பார் ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக. எனக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குது. ஒரு ஆக்ரோஷமான ஸ்பீச். அதாவது அவர் சொல்வார், ஒரு படுகொலை, அந்த படுகொலைக்கு வந்து குற்றவாளியை வந்து செக்யூர் பண்ணல, அதாவது கைது பண்ணல, ஆனால் குற்றவாளியை கைது செய்ய சொல்லி அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுவார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசுவார், கமிஷனர் ஜார்ஜ் அவர்களே, தயவு செய்து உங்களுடைய சீருடையை கலற்றி எரிந்துவிட்டு சென்று விடுங்கள். குற்றவாளியை எத்தனை நாட்களுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். திருமாவளவன் தடயவியல் துறையில் வேலை பார்த்தவன், யாரை ஏய்க்க பார்க்கின்றீர்கள்? தயவு செய்து குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் உங்களுடைய சீருடையை கலற்றி எரிந்துவிட்டு சென்று விடுங்கள் அப்படின்ற மாதிரி திருமாவர்கள் ஆக்ரோஷமான ஒரு ஸ்பீச் பேசியிருப்பார். ஒரு தலித் சமயத்தை சேனலில் படுகொலை செஞ்சுருவாங்க, உடனே போய் அவர் நீதி கேட்டு போராட்டங்கள் பண்ணுவார், குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணுவார். அப்போ அவர் பேசின ஸ்பீச் தான் எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பீச். அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமான நேரங்கள்லையும் கூட எங்கேயுமே நிலை தடுமாறாமல், வார்த்தைகள் வந்து தடுமாறாமல் பேசுவார் திருமாவர்கள். இல்லை, அதில் வந்து ஒரு அறம் இருக்குது. அவர் ஒரு கமிஷனரு, அவர் வந்து எப்படி பேசணுமோ, எப்படி கேள்விகள் எழுப்பணுமோ அந்த மாதிரி தான் திருமாவர்களும் கேள்வி எழுப்புவார். இதுதான் வந்து ஒரு தலைவனுக்கு வந்து அழகு. எவ்வளோ கடுமையான கோபங்கள் இருந்தாலுமே அந்த மாதிரி தான் பேசும். ஆனால் சீமான் அவர்கள் உரிமையில் பேசினா கூட பரவாயில்ல, அதையும் தாண்டியும் கூட பேசுகிறாரு. இது வந்து ஒரு தலைவனுக்கு அழகா சொல்லுங்கள்? அப்போ ஒரு தலைவனே இந்த மாதிரி படுக்கேவலம் பேசுகின்ற பொழுது தொண்டர்கள் எவ்வாறு மோல்ட் ஆவாங்க? குடியாரன் சீமான் இன்னைக்கு பேசுவார், அதற்கு பின்பாக அவருக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எப்படியோ தப்பிச்சு போயிடுவார். ஓகே, பட் இன்னைக்கு நிறையா நாம் கூமுட்டை கட்சியுடைய தம்பிகள் வந்து லைஃப்பை தொலைச்சி திடுறானுங்களே. இப்போ எனக்கு நல்ல அரசியல் தெரிஞ்சுங்க. 2010 இந்த காலகட்டத்தில் எனக்கு ஓரளவுக்கு நல்ல அரசியல் தெரியும். அரசியல் நகர்வுகள் எப்படி போகுதுன்னு தெரியும். சட்டமன்றம்லாம் அப்போயே நான் வாட்ச் பண்ணுவேன். அப்போ சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் அதேமாரி முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்களுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதங்கள்லாம் போகும். அந்த வாக்குவாதத்தில் எங்கேயுமே அறம் தவறி இருக்க மாட்டாங்க. அறம் தவறி கலைஞர் அவர்கள் சொல்லுவார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றம் தொடங்கினோடனே ஒரு சில சட்ட வடிவங்கள்லாம் கொண்டு வருவாங்க. விதி எண் 110 கீழே கொண்டு வருவாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொல்லுவார், சட்டமன்றம் தொடங்கினாலே போதும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விதி எண் 110 பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார் அப்படின்ற மாதிரி நக்கலடி பார்ப்பல, கருத்தியல் ரீதியாக நக்கலடி பார்ப்பல. இந்த விதி எண் 110 என்ன அப்படின்னா, அதாவது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள் எதுக்குமே எதிர்ப்புகள் தெரிவிக்காமல் சட்டமன்றத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுமே அந்த தீர்மானத்தை வந்து வழிமொழியிடும். இதுதான் விதி எண் 110. ஸோ இந்த விதி எண் 110 நம்ம ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி பயன்படுத்துவாங்க, தனக்கு தேவைக்கேற்றவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம கலைஞர் அவர்கள் வந்து பேசுவார். ஸோ ஒரு அறம் சார்ந்த ஒரு உரையாடல்கள் இருக்கும், அறம் சார்ந்த எதிர்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ இன்றைக்கி கூட இந்த ரெட்டமலை சீனிவாசன் அவர்களுக்கு வந்து மணிமண்டபம் கட்டிக்காங்க இல்லையா, இதெல்லாம் விதி எண் 110 கீழே கொண்டு வந்தது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள். ஸோ அந்த மாதிரி அறம் சார்ந்த ஒரு கலந்துரையாடல்கள் தான் இருக்கும், அறம் சார்ந்த ஒரு எதிர்ப்புகள் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாம் கூமுட்டை கட்சியை சார்ந்த தற்கொலை தம்பிகளும் சரி, ஏன் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குடிகாரன் சீமானும் சரி, அறம் சார்ந்து பேசுகிறாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்க ஒரு மேடையில் பேசுகிறாருங்க, இது எப்படிங்க ஒரு தலைவன் வந்து பேச முடியும்? அவர் பேசுகிறாருங்க. அப்போ
இதெல்லாம் அந்த ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த மாதிரி சீமானுடைய இந்த மாதிரி ஒரு தற்குறி பேச்சுகள்லாம் கேட்டு தான் நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பியை அவங்களே அறியாமல் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அவங்க போட்டு அடிங்கப்பா அப்படின்னா ஒரு தலைவர் சொல்லிட்டாரு, சீமான் சொல்லிட்டாரு, நம்ம அடிப்போம் அப்படின்ற மாதிரி இறங்கி போய் கெட்டாத்தெல்லாம் எழுதுறது, பச்சை எழுதுறது. ஸோ இந்த மாதிரி எழுதியின் விளைவாக அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்றைக்கி எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் குழுவில் யாரெல்லாம் இயங்குறா, யார் சொல்லி இயங்குறாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறைக்கு ஒரு ஹிண்ட்டு கிடச்சி அதன் அடிப்படையில் காவல்துறை வலை வீசி தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், அதாவது அறம் சார்ந்து பேசணும், இப்போ நான் எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, நீ மட்டும் சீமான உரிமையில் பேசுகிற அப்படின்னு. சீமான் உரிமையில் பேசுகிற அப்படின்னா சீமான் பேசலையா பல இடங்களில்? என் பாட்டன் திருவள்ளுவர் இருக்கான்ல, அயோத்தாச பண்டிதர் இருக்கான்ல, பல இடங்களில் பேசுகிறார் இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு அன்பின் மிகுதி கூட வச்சுக்கோங்க. நான் உரிமையில் பேசுனா ஓகே, ஆனால் என்னையுமே கெட்ட வார்த்தை சீமான் நான் பேசுனது கிடையாது. நான் உரிமையில் பேசுகிறேன், என் வாடேன் போனேன், வாயா போயா, சம்டைம்ஸ் வாடா போனா கூட நான் பேசுவேன். ஆனால் ஒருபோதும் நான் கெட்ட வார்த்தை பயன்படுத்தினது கிடையாது. ஆனால் சீமானவர்கள் அப்படி கிடையாது, பல இடங்கள் அப்படி தான் பேசுகிறாரு. சரிங்களா? ஸோ நான் கூமுட்டை கட்சியினுடைய தற்குறித்தன்மைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு எதிர்நோக்கி காத்து இருக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்த புரட்சி நம்ம வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.